தமிழக காவிரி விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது 2021ஆம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்ற சில மாதங்களிலேயே காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திற்கு முரண்பட நாகை மாவட்டத்தை பெட்ரோலிய ரசாயன மண்டலமாக அறிவித்ததாக குற்றம் சாட்டினார். விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து அந்த அரசாணை திரும்ப பெறப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். மணலி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்க திட்டம் நாகையில் செயல்படுத்தப்பட்ட இருந்த நிலையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்காததால் அந்த திட்டம் வேறு மாநிலத்திற்கு மாற்றப்பட்டதாக கூறிய அவர் இதற்கான முழு பொறுப்பையும் திமுக அரசே ஏற்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனால் நாகை மாவட்டத்தின் வளர்ச்சி வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை என்றும் கூறிய அவர் தனியார் காப்பீடு நிறுவனங்களுக்கு ஆதரவாக திமுக அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக உறுதியான நிலைப்பாடு எடுக்காமல் விவசாயிகளை திமுக அரசு ஏமாற்றுவதாக அவர் தெரிவித்தார். எனவே விவசாயிகளுக்கு எதிரான கொள்கைகளை முன்னெடுத்து வரும் திமுக அரசுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என அவர் விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார்.